அட சேமியாவில் எப்பவும் கிச்சடி உப்புமாவை செய்கிறீங்க, ஒரு கப் சேமியா சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்க. ஹோட்டலுக்கு இனி போகவே மாட்டீங்க. அதுக்கு ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேங்க. லூஸில் கிடைக்கக்கூடிய ரோஸ்டட் சேமியா தான் எடுத்திருக்கேன். வறுத்த சேமியாவே இருந்தாலும் அதை ஃப்ரை பேனில் மாற்றி ஒரு 2 நிமிஷம் வறுபட்ட பிறகு இதில் எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வறுபட்டு வாசம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க. ரெண்டுமே நல்லா நைஸாக அரைப்பட்டதும் இதில் 3/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரும் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றி நல்லா மாவை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி ஊற வச்சுடுங்க. ஊறி சாஃப்டாகட்டும். வதக்க வேண்டாம், ஆற வைக்க வேண்டாம். சட்டுன்னு ஈஸியான இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி. அதுக்கு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 2 பூண்டு பல், கூடவே ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து மைய அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றினீங்கன்னா சட்னி ரெடி. தாளிப்பை ஊற்றி எடுத்து வச்சுடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மாவும் ஊறி எடுத்து இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்துக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்காமல் தோசை மாவு பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தவா சூடானதும் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து நல்லா டிஷ்யூவால் தொடச்சி அதில் 1/2 கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிசாக பரவலாக தீத்தி விட்டு தீத்தவும் ஈஸியாக வருங்க. சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுதுங்க. சேமியா ரவை சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் சேமியா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.